சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு அபி? அந்த சுடு தண்ணி எடு. அத்தை 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 ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அபி அபி கொஞ்சம் சீக்கிரம் அபி. அத்தை அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை அத்தை இங்க பாருங்க சுடு தண்ணி குடிங்க அத்தை. இன்னும் கொஞ்சம் குடிங்க அத்தை. அத்தை சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் குடிங்க அத்தை. இன்னும் கொஞ்சம் தான் அத்தை. இத புடி அத்தை அத்தை அத்தை. அபி அந்த காஃப் சிரப் எடு. அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை அத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. குடு அபி. இந்தாங்க அத்தை இந்தாங்க. ஒண்ணும் இல்ல அத்தை. நின்னுடும். இருமனதுனால வலிக்கும் அத்தை. இப்போ சரியாயிடும் அத்தை. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ஈஸ்வரி டார்லிங், என்னைய பெரியம்மா கிட்ட மாட்டி விட பார்த்தா இப்ப என்னாச்சு பாத்தியா? தம்பி, ஏய் என்னடா தம்பி, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ப்ரோ, பெரியம்மாக்கு இரும்பல் வந்து வலியால துடிக்கிறாங்க ப்ரோ. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. என்னடா சொல்ற? அம்மாவுக்கு இருமலா? அம்மா 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 என்னாச்சுமா உனக்கு? அம்மா உனக்கு என்னாச்சு இசு? ஒன்னும் இல்ல சின்னையா, கண்டினியூவா இருமல் வந்துருச்சு. அதனாலதான் வலியில துடிச்சிட்டாங்க. மருந்து கொடுத்துட்டேன். இப்ப இருமல் நின்றுச்சு. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் சின்னையா. அம்மா அம்மா உனக்கு வலிக்கல? இப்ப ஒண்ணும் இல்லல்ல? சின்னையா அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை அம்மா நீ படுமா, நீ படுத்துக்க. வா மெதுவா பாத்துமா, கழுத்து. சின்னையா வாங்க போலாம். வாங்க அபி, வா போலாம். வாங்க. அம்மா உனக்கு ஒன்றும் வலிக்கல இல்லம்மா? சின்னையா வாங்க, தூங்கட்டும். பாத்துக்க அபிமா. அத்தைக்கு இருமல் வந்து நாம அவங்களை கவனிக்க போனதும் கதிர் நைஸா எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கே. அவனை விடக்கூடாது. என்ன ஈசு, அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா சின்னையா, எனக்கும் அம்மாவை நினைச்சு கவலையா தான் இருக்கு ஈசு. நீ, நானு, அபி, என் தம்பி கதிரு எல்லாரும் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம்ல. நமக்காகவாது அம்மா சீக்கிரமா நல்லபடியா குணமாயிரணும். அம்மாவுக்கு இருமல் வந்து அவங்க வழியில துடிக்கிறத பார்த்துட்டு என் தம்பி கதிர அதை பார்க்க முடியாம ரூமுக்கு வெளியில நின்று அழுதுகிட்டு இருந்தான் ஐசு. ஐயோகி ராஸ்கல், சின்னையாவை பார்த்து அழுது நடிச்சு டிராமா பண்ணிருக்கான். என் தம்பி கதிரு அம்மா மேலேயும் என் மேலேயும் உசுரியே வச்சிருக்கான்ல. இவ்வளவு ஏன் உன் மேல கூட அவன் உயிரியே வச்சிருக்கான் ஈசு. உயிரியே வச்சிருக்கான் தான். அது ஒரு கேடு கட்ட எண்ணத்துல சின்னையா. என்ன ஈசு ஒண்ணுமே சொல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா சின்னையா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரிங்க சின்னையா, நீங்க ரூமுக்கு போங்க. சரியா, நான் வந்துடுறேன். சரி ஈசு. இந்த பொறுக்கி கதிர் சின்னையாவோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்ப நாம கதிரை பத்தி சின்னையா கிட்ட சொன்னா இவரை நம்ப மாட்டாரு. அதுவும் இல்லாம மாமாவை கொன்ன கொலைகாரனை கண்டுபிடிக்கிறத விட
இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடும். அதுக்கப்புறம் சம்பத் சார் ஈஸியா தப்பிச்சிருவாரு. அதனால இப்ப நம்ம ஃபோக்கஸ் பூராவும் சம்பத் சார் மேலதான் இருக்கணும். இந்த கதிரை நாம அடிச்சு துரத்த பார்ப்போம். அப்படியும் தெரிந்தலன்னா சக்தி சார் கிட்ட சொல்லிடுவோம்.